ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த விலாக் வெனஸ்டே மார்னிங்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சேங்க. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல போய் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்க. வாங்க விலாக கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். வெனஸ்டே அப்படின்னாவே வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல வந்து கீரை தான் கொண்டு போகணும். ஸோ கீரையும் லெமன் ஜூஸும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அத்தை வந்து தோட்டத்துல இருந்து கொஞ்சம் வந்து கீரை கொண்டு வந்திருந்தாங்க. கீரை நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு அத்தை சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் மாடியில போய் ஒரு சின்ன ஒரு வாக்கிங் வந்து போயிட்டு வந்தேன். ரித்வினியும் எழுப்பி விட்டு நான் அந்த அன்னைக்கு வந்து சிஎஸ் எக்ஸாம் இருந்தனால கொஞ்சம் நேரம் புக் எடுத்து மட்டும் பாரு தம்பி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. ரித்துக்குட்டிக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம். இன்னைக்கு நீ அங்க வைக்காத, அடிச்சு போடுவேன் மகியம்மா. வந்துரு என்னடா போ. ஏய் ரித்வினு, எங்களையும் ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் வந்து மேலே மகிழினி கிட்ஸாரில் கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க, அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். திண்டுக்கல் வேறு போக வேண்டியது இருக்குது. ஸோ வந்து டக்குன்னு வந்து வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த சிஓடி ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே புக் பண்ணி விட்டுட்டு ப்ரீபெய்டு வந்து பேக் பண்ணி வச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போட வேண்டியதையும் தனியாக எடுத்து வச்சு பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வாட்டி வந்திருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் காட்டனுங்க. இந்த சம்மருக்கு வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸில் தான் வந்து கொண்டு வந்திருந்தோம். எவ்வளோ ஸ்டாக் அடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பாருங்களேன், நிற்கிறது வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் கலர்ஸ் மட்டும்தான் இருக்க மாதிரியே இருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே வந்து பெரிய சைஸ் 3XL 2XL XL இதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காலியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் லாட் வந்து இன்னும் வர்றதுக்கு ஒரு 1 வீக் ஆயிரும். அந்த மாதிரி செலோ டேப் வண்டி வேணும்னா இருக்கு. லேபிள் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஒட்ட மாட்டேங்குதா? இந்த கவர்ல நானே ஒட்டி கொடுத்துருவேன்ல, அந்த வண்டி ஒன்று இருந்தா ஒன்று எச்சா இருந்தால் கூட கடையில் ஒன்று வச்சுருக்கோம். சரி, ஒன்று வாங்கிட்டே வந்துடுறேன். பேக் பண்ணி முடிச்சுட்டு கையோட கொரியரும் எடுத்துகிட்டு ரிட்டன் வந்து நானும் மணி வந்து கிளம்பியாச்சுங்க. கட்டப்பையில் இருக்கிறது ஃபுல்லாக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு, இன்னொரு கட்டப்பையில் நான் கையில் வச்சுருந்தது எல்லாமே வந்து சிஓடி ஆர்டர்ஸ்க்கு அப்படியே டேரெக்டாக கொண்டு போய் திண்டுக்கல்லே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இன்னும் நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்றதுக்காண்டி தான் நாங்களே வந்து சிஓடி மணி மேக்ஸிமம் வீட்டில் இருக்காண்டி கொண்டு போய் வந்து ஆஃபீஸ்லேயே வந்து சிஓடி கொடுத்துட்றது. போகிற வழியில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போகிற வழியில் எங்கள் 2 பேத்துக்கு வந்து பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க. அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்த வேலை முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. என்ன ஜுவல்லாக வைக்காமல் திரும்பி பர்சனல் லோனாக வாங்குகிறோம், அவ்வளோதான் மேட்ரு. ரெண்டுக்குமே இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா தான் வருது, பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. 1% கம்மியாகுது கோல்டுனா, பட் பர்சனல்னா கொஞ்சம் கம்மியாகுது. இதுதான் எங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸ். ஒரு ஷாப் 89 இந்த இவ்வளோ நேரம் நான் உனக்காண்டி வேலை செஞ்சேன். எனக்காண்டி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை செஞ்சு கொடு. திண்டுக்கல் போகணும். அது நீ அதுக்காண்டி வருவேன். நீ எப்பேற்பட்ட ஆளு. எனக்கு பொட்டாட்டே இல்லை, அப்புறம் ப்ளவுஸ்க்கு பிட்டுன்னு எடுத்துருக்கேன். எதுக்கு இப்படி ஷாக்கிங் ரியாக்ஷன் தர? நீ கேட்டால் நைட்டில் நான் தூங்கலைன்னு சொல்லுவேன். கரெக்டு, நானும் தான் தூங்கலை தெரியுமா. நைட் நானும் தூங்கலை மணி. எதுக்கு அப்படியே போகலாம். நான் எதுக்கு தூங்கலைன்னு கேளு. இப்படி மாடாக உழைக்கிறாரேன்னு சொல்லி நினச்சி தூக்கமே வரல மணி எனக்கு. உனக்கு தான் அப்படி தெரியல, பாசமே இல்லாத வேண்டிதான். இந்த சைடு மேக்ஸிமம் வந்ததே இல்லைல்ல. இது எங்கள் ஊர் சைடே கிடையாதுங்க. எங்கள் ஊருக்கு சைடு வழி திண்டுக்கலுக்கு போகிறது. இந்த வழி நானே ரொம்ப புதுசு. அப்போ கண்டிப்பாக நீங்களும் புதுசாக தான் இருப்பீங்க. எங்கிட்ட சூப்பராக இருக்கு. ஆனால் எங்கள் ஏரியா சைடு இருக்கிறத விட இங்கே அழகாக இருக்குது. இது என்ன ஊர்? இந்த ஊர் பேர் என்ன மணி? ஊர் பேரே தெரியல. முஸ்லீம் தான் இருக்கு. சிஓடி ஆர்டரையும் கொண்டு போய் கொடுத்துட்டு எங்களுக்காக ரிட்டன் வந்து ஒரு 4 கொரியர் வந்துருந்துச்சுங்க.
100 சிஓடி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா 4 ரிட்டன் வருது. ஸோ இதை நம்ம ஒன்றுமே பண்ணவே முடியல. கஸ்டமருக்கு வந்து ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லி மெயில் ஒரு பக்கம் கொடுப்பாங்க. ஆனால் கஸ்டமர்கிட்ட கேட்டால் எனக்கு யாரும் கால் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நடுவில் நம்ம தாங்க மாட்டிக்கிட்டோம். ஒரு கொரியரை கஸ்டமர் மிஸ் பண்ணிவிட்டு வாங்காமல் விட்டால் எனக்கு அந்த ஒரு கொரியருக்கு கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் 250 ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டுமே போகும். ஸோ இதை கஸ்டமர் சைடும் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நம்ம கொரியர் சைடும் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதே ப்ரீபெய்டாக இருந்துச்சு அப்படின்னா வித்தின் 2 or 3 டேஸில் கஸ்டமர் கைக்கே போயிடும். பட் அதை வந்து நிறைய பக்கம் வந்து நிறைய பேர் வந்து ஏமாந்தனால வந்து சிஓடி ஆப்ஷன் வரீங்க. வர்றதெல்லாம் ஓகே. பட் எந்த ஒரு கால் வந்தாலும் பிக் பண்ணி அதை எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்களும் வந்து பண்ணலாம். ஏன்னா இன்னும் அடுத்தடுத்து புது வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இறக்கணும்னு சொல்லி தான் இப்படி பேங்க்கு அங்கே இங்கேயும் சொல்லி கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்களையும் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணி எங்களை மாதிரி சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களையும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டுட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு 10 ரூபா கடைக்குள்ள போயிட்டேன். பாப்பாவுக்கு தாங்க நிறைய திங்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தேன். மகிழினிக்கு வந்து நிறைய நான் இது வரைக்கும் பெருசாக அப்படியெல்லாம் மேக்கப்புக்குன்னு நான் எதுவுமே அதிகமாக வாங்கினதே இல்லை. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம தான் லைக் பண்ணிக்க மாட்டேங்கிறோம், பிள்ளைகளுக்காச்சும் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பாப்பாவுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கேன். கிளிப்பு, பேங்கிள், அது கூட பொட்டு அப்படின்னு சொல்லி நிறைய கொஞ்சம் அப்படியே சின்ன ஐட்டம்ஸாக வந்து வாங்கினேன். சாந்து பொட்டு காட்டு, நீ இடத்துல காட்டு. இதுக்காண்டி திண்டியில் வந்திருக்கு. இது ஒரு பொருள்னாலதான் இப்போ வாங்கவே வந்தேன். பல்லு வலி என்னமோ எனக்கு, வாங்கி பக்கம் நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற, சாப்பிடவே முடியாமல் சாப்பிடாம வந்திருக்கேன். சாப்பிடவே இல்லை நீ. அப்புறம் முக்கால்வாசி எடுத்து உனக்கு கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஐஸ்கிரீமாச்சும் கொடு, ஜில்லுன்னு அந்த பல்லு வலிக்குது. இதே ஐஸ்கிரீம் தான். 30 வயசில் பல்லு முளைக்குதா? வலிக்குதா? எங்கேயுமே இல்லை. இது நாள் வரைக்கும் ஒரு சொத்த பல்லு கூட எனக்கு வந்ததில்லை. அது எல்லாத்துக்கும் வரும், 30 வயசு கிட்ட தான் வரும். வலிக்குது சாமி. அந்த பல்ல பிடுங்கி தான் வேணும், 2 பக்கம் பிடுங்கணும், இந்த பக்கமும் அந்த பக்கம் பிடுங்கணும். ஊசி போடுவாங்க, பிடுங்கிடுவாங்க. நீ வேணா பாரு, நான் பிடுங்கினே இல்லை, 2 பக்கம் நான் பிடுங்கினே இல்லை. உனக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அப்படிலாம் கிடையாது, இன்ஃபெக்ஷனே ஆகலை. அப்படியே இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, பிடிங்கிட்டோம். இதோட ப்ளவுஸ் பிட்டும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஆப்போசிட்லேயே பார்வதி இருந்தனால அங்கே தான் வாங்க வந்தேன். அந்த ஒரு 3 சாரீ பார்த்தேங்க. எனக்கு ரொம்பவுமே அந்த சாரீ கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரேட்லாம் எதுவும் கேட்கல, சும்மா மட்டும் நின்று பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். எவ்வளோ நேரமாக நான் நின்று பார்த்துட்டு இருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு என் வேஷத்தை பாருங்க, முக்காடு போட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன். நான் முடியலப்பா சாமி. சொன்னா ஜூஸ் குடிக்கிறாங்க. எங்கே போயிட்டு இருந்தாங்கன்னு உனக்கு சொல்லணுமா? அம்மா கொஞ்சம் ஜூஸ் கொடு பா, வெயிலில் போயிட்டுருதுல குடிச்சிட்டா டப்பாவை கொடுக்குறாங்க. ஒன்றுமே இல்லை. யார் யார் வச்சுருக்காங்க அந்த மாதிரி? அதுக்கு தான், ஐயோ அதுக்கு தான் சீக்கிரம் வாங்கி கொடுமான்னு சொன்னாலாமா. அடி நீ இதெல்லாம் கேட்கவே இல்லை, அம்மாவா உனக்கு வாங்கிட்டு வந்தேன், உடனே போய் சொல்கிறப்ப என்னென்ன வாங்கியிருக்கேன் காட்டு. எது பாப்பாவுக்கு வாங்கியிருக்கேன்? குட்டி கிளிப்பு, குசி பின்னு, பாசி வாங்கலான்னு பார்த்தேன். ஆல்ரெடி உனக்கு சேர மாட்டேங்குதேன்னு தான் வாங்கலை. விளைவி வாங்கிட்டு வந்த விளையல் வாங்கிட்டு வந்தேன்ல 2. இன்னொன்று எங்க? அவள் பொருளை மட்டும் வைக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் எனக்கு வாங்கினதெல்லாம் எடுத்துகிட்டே வரல. இதேன் பொம்பளை பிள்ளைன்றது போல. ஐயோ 2 2 போட்டு உடச்சு தொலைஞ்சிடாதீங்க. கலாமணி பேச்சு பேரன் அப்படியே எடுத்து உடச்சிட்டானா. இப்போ எத்தனை இருக்காமா? 14. அவங்களுக்கு கொஞ்சம் பறிச்சிருச்சு. இன்னும் இல்லை.
பறிச்சாதான் நெசம் கார் செட். இன்னொரு கோழியும் வந்து கோழி முட்டை வந்து வச்சிருச்சுங்க. ஸோ வந்து அதை அடப்படுக்க வைக்கிறக்காக அத்தை வந்து எடுத்து அடுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் அடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கோழி கொத்த போகுது பாப்பா அப்படின்னு சொன்னேன். என்னெல்லாம் கொத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னும் இந்த கோழி இன்னொரு அதிகபட்சம் இன்னொரு 15 நாள் குட்டி குட்டி கோழி குஞ்சு வந்துடும். ஸோ அடுத்த ஒரு கோழியை வந்து அடப்படுக்க வச்சுருக்காங்க. வெயிலில் போயிட்டு வந்தது அப்படியே தலை வலி எனக்கு பிச்சு எடுக்குது. சொப்பணும் பயங்கர ஹீட்டு. வெயிலே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் எப்படி தான் இருக்கும்? சே பாவம்ல. என்ன பாவம்? நீ போய் வேலை பார்க்கலையா? சும்மா பாவம்லன்னு மட்டும் சொல்லாத, வேலை பார்த்தா தெரியும் சாமி. அதான் சொல்கிறேன், வெயிலில் போயிட்டு இங்கே இருக்க திண்டுக்கலுக்கு பைக்கில் போயிட்டு வந்ததுக்கே பயங்கர தலைவலி, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகுது. வெயிலே நின்று வேலை செய்கிறவங்களுக்குலாம் ரொம்பவுமே கஷ்டம். அதான் ரித்வின் அப்படி சொல்லிட்டு இருந்ததை, நீ போய் வெயிலே நிற்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்சமாச்சு நம்ம உடம்ப வந்து பார்த்துக்கணும். நிறைய தண்ணி குடிச்சிட்டு இந்த கம்மங்கூழ் அந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து கொஞ்சமாச்சு தப்பிக்க முடியும் போல். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க உடம்ப வந்து இந்த சம்மர் சீசனில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம். பாய்.